பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. கர்த்தருடைய வேத வசனத்துல முக்கியமான ஒரு வரி, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஏன்னா இதுவும் நம்ம நன்மை செய்கிற ஒரு சில குணாதிசயங்கள்ல பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் பிறருக்கு நன்மை செஞ்சுட்டு தீமையோடு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா அது நன்மையா மாறவே மாறாது. ஒருத்தர் தீமையான ஒரு வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட எதிர்த்து நிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்மளும் தீமையா தான் பேசணும். கெட்ட வார்த்தையில பேசிதான் ஆகணும், இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்படல் ஆகாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம தீமையோடு எதிர்த்து நிக்கணும்னா அவங்கள மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். அந்த பிஹேவியர் நமக்கு வேண்டாம், தயவு செய்து. ரெண்டாவது, தீமையோடு எதிர்த்து நிற்பது அப்படின்னா வழக்காடுவது. தேவையில்லாம நம்ம வழக்காடிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நான் என்னுடைய தரப்பை நான் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வழக்காடி கொண்டு இருக்கிறோம். அந்த வழக்காடுதல் என்ன நடக்கும்னா சொற்களின் மிகுதியினாலே பாவம் உண்டாகும்னு வேதம் சொல்லுது. அப்ப அதிகமா நம்ம பேச பேச நம்மளே அறியாம ரொம்ப டென்ஷன்ல தேவையில்லாத வார்த்தையை விட்டுருவோம். ஒண்ணு சபிச்சிருவோம். ஏன்னா வசனம் சொல்லுது, சபித்தலும் துதித்தலும் ஒரே வாய்னால இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, இல்லையா? அப்ப இந்த வசனத்தின் வாழ முடிஞ்சதா? இதுவும் நன்மையை கெடுக்கிற வண்ணமா இருக்கு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தீமையோடு எதிர்த்து நிற்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் பாருங்க, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யவே இல்லை. ஆனா அவர் செஞ்சதா வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதை கேட்டோன்னே என்கிட்ட ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போன் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல, பிரதர் நான் தவறே செய்யல, நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறு செய்யாத குணத்தை காண்பிக்கிறதுக்காகவே போன் பண்ணி மற்றவங்களோட உரையாடி நிறைய டைம்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ இது தவறு, இது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரே. வசனம் என்ன சொல்லுகிறது? உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி. அப்ப நம்ம உண்மையை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இதோ உண்மை ஒருபோதும் மறைக்கப்பட முடியாது. அதுக்காக தீமையோடு எதிர்த்து நிற்பதோ, தீமையோடு வழக்காடுவதோ, பழிக்கு பழி வாங்குறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தீமையோடு எதிர்த்து நிக்கிறது அப்படின்னா நம்ம பழிக்கு பழி வாங்குறோம், அந்த குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்குவது கர்த்தருடையதான். நம்ம ஒருபோதும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. பேசுறதுல பழிக்கு பழி, பாக்குறதுல பழிக்கு பழி, செய்கிற காரியங்கள்ல பழிக்கு பழி. அவங்க மட்டும் என்ன சமைச்சு கொடுத்தாங்களா, நான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை கிளீன் பண்ணாங்களா, இன்னைக்கு அவங்க கிளீன் பண்ணட்டும், நான் எதுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம். அந்த குணமெல்லாம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. பிரியமான ஜனமே, எந்த தீமையா இருந்தாலும் நீங்க எதிர்த்து நிற்க கூடாதுங்கிறது தான் கர்த்தர் உங்க என்னிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். தீமையோடு இயேசு இங்க எதிர்த்து நிற்கிறாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லா தீமை இயேசு கிறிஸ்துவ சுத்தி நிறைய தீமை தான் உண்டாச்சு. தீமையான சொற்கள் வந்தது, தீமையான நபர்கள் பின்னாடி தொடர்ந்து வந்தாங்க. எப்படியாவது தீங்கு செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டே இருந்தாங்க, இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த தீமையோடு கூட வழக்காடவும் இல்லை, தீமையோடு கூட எதிர்த்து நிற்கவும் இல்லை. குறிப்பா அந்த தீமையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இன்னைக்கு நிறைய ஏசப்பா பிள்ளைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தீமையோடு கூட. அப்படி தீமையோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாமளும் தீமை செய்து விடுவோம். இதுதான் என்னுடைய கருத்து. தயவு செய்து எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம இல்ல, அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதுதான் பொறுப்பு. கெட்ட வார்த்தை பேசுறாங்களா, உங்களுக்கு ஏதாவது தீங்கு பண்ணிட்டாங்களா, உங்களை துக்கப்படுத்திட்டாங்களா, உங்களை கவலைப்படுத்திட்டாங்களா, உங்க குடும்பத்துல ஏதாவது பாதிப்பை கொண்டு வந்துட்டாங்களா, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். சரிங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தீமைக்கு எதிர்த்து நிற்க கூடாது ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல தீமை எதிர்த்து நிற்காதபடி உண்மை போல ஆண்டவரே உண்மையாய் வாழ, இதோ அடுத்தடுத்த காரியங்கள் எங்களுக்காக நீங்க வச்சிருக்கிற ஓட்டங்களுக்குள்ள நாங்க கடந்து போக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆவலாக இருக்கிறார். God bless you.